ஏங்க ஒரு நிமிஷங்க. இப்ப எதுக்கு இப்படி குறுக்க வந்து நிக்கிற? இல்லங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீ எவ்வளவு வாங்கினாலும் திருந்த மாட்டல்ல. இப்ப எதுக்குங்க டென்ஷன் ஆகுறீங்க? ஒன்னே ஒண்ணுதானே, நான் கேட்டுட்டு போயிடுறேன். சரி கேளு. அது வந்து நீங்க எனக்காக தீ மிதிச்சீங்களா? ஏய், உனக்காக நான் எதுக்குடா டீ குடிக்கணும்? டீயா? டீ இல்லங்க. நான் டீ எல்லாம் குடிக்க மாட்டேன், காஃபி மட்டும்தான். ஐயோ அது இல்லங்க. அதுவும் வித்தவுட் சுகர் தான். ஐயோ, நான் கேட்க வந்தது. ஏய், என்ன ஒரு பொம்பளை பிள்ளைய மறிச்சு இப்படி டீ குடிச்சியா காஃபி குடிச்சியான்னு கேக்குற? அறிவில்ல, மரியாதையா போயிடு, இல்லன்னா அவ்வளவுதான். போடா. ஏங்க ஏங்க ஏங்க, என்னது இது? டீ மிதிச்சியான்னு கேட்டா இவளுக்கு டீ குடிச்சான்னு கேக்குது. ஒருவேளை ஸ்பீக்கரு அவுட்டோ? என்ன இவ? இரு வரேன். ஏங்க ஏங்க, என்னங்க இது? முதல்ல அதை தூக்கி போடுங்க. ஏன்? ஏங்க, நம்ம வாயால தானே பேசிட்டு இருக்கோம், நீங்க எதுக்கு இப்படி வன்முறையில இறங்குறீங்க? டேய் விளக்கு என்ன, நான் கோயில் கூட்ட வந்திருக்கேன்டா, நீ வேலையை பார்த்துட்டு போ. ஓ அப்பாடா. எங்க காணோம்? ஏங்க ஏங்க ஒரு நிமிஷங்க. என்ன? தீ மிதிச்சான்னு கேட்டாதானே தப்பு, மாத்தி கேட்போம். இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. கேளு. எனக்காக நீங்க பூ மிதிச்சீங்களா? என்னது? பூவை மிதிக்கணுமா? ஆமாங்க, பூமிதி பூமிதி. அறிவு இருக்காடா உனக்கு? மனுஷன் தானே நீ? பூங்கிறது எவ்வளவு மென்மையான ஒரு விஷயம், அத கால்ல போட்டு மிதிப்பியா? சாமிக்கு படைக்கிறதுடா முட்டா பயலே. பூவை மிதிப்பானாமே. இல்லங்க, இன்னொரு தடவை உன்னை இந்த பக்கம் பார்த்தேன், மாறுகால் மாறுகை வாங்கிடுவேன். போடா போ. ஆத்தாடி, போறேன் போறேன். முட்டா அடிச்சிருவா போல. சரியான சண்டைக்காரியா இருப்பா போல. ஐயா 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 ஐயா, என்னாச்சுங்கய்யா? என்னாச்சு? இங்க வாங்க இங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க, இங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பாத்து, ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா ஐயா, இந்தாங்க இந்தாங்க, தண்ணி குடிங்க. போதுமா? சரியாயிடுச்சுங்களா? பரவாயில்லப்பா. ஐயா என்னாச்சுங்கய்யா? ஒண்ணும் இல்லப்பா, திடீர்னு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு போலாங்களா? இல்லப்பா, வேணாம். எனக்கு எப்பயும் வர்றதுதான், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். சரிங்க, பார்த்து பத்திரமா இருங்க. சரிப்பா, ரொம்ப நன்றி தம்பி. சரிங்க, சுகர் கம்மியாயிடுச்சுங்களாங்கய்யா? அப்படித்தான் நினைக்கிறேன்ப்பா. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. இப்பதான் தம்பி எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு. சரிங்க ஐயா, இது எப்பவுமே உங்க கையில வச்சுக்கணுங்கய்யா. சரி வாங்க, நான் வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். இல்லப்பா வேணாம், இப்ப எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. ரொம்ப நன்றிப்பா. பரவாயில்ல, இருக்கட்டும்யா. நீங்க பார்த்து பத்திரமா இருங்க, போங்க. ரொம்ப நன்றிப்பா. பார்த்து வரேன்ப்பா. சரிங்க. இவ்வளவுதானே நம்ம சேலையில பார்த்தோம், இப்ப என்ன சுடிதார்ல வந்து நிக்கிறா? ஒருவேளை ஏங்க ஏங்க இருங்க, நீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? இப்பதானுங்க கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு இருந்தோம்.
அது நான் இல்லைங்க, என் தங்கச்சி. தங்கச்சியா? என்னால சத்தியமா நம்பவே முடியலங்க. சத்தியமா அது என் தங்கச்சி தான். நான் இப்பதான் வரேன், என்ன நம்புங்க. ஐயோ, நான் உங்களை நம்புறேங்க. ஆனா அந்த திமிரு பிடிச்ச ஆணவம் பிடிச்ச அந்த பஜாரி இருக்காளே. என்னங்க சொல்றீங்க? அதாங்க சொல்றேன், உங்க தங்கச்சி. அவளை என்னைக்காவது ஒரு நாள் நான்... ஐயோ, ஏங்க? ஐயோ, நீங்க பயப்படாதீங்க. நான் அவளை இதே இடத்துல வச்சு பலார் அறையில... ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் கிளம்புறேன். ஐயோ ஐயோ, இருங்க. நீங்க ஏங்க பயப்படுறீங்க? நான் பொண்ணுங்களை ரொம்ப மதிக்கிறவன். ஆனா உங்க தங்கச்சி இருக்காளே, அவெல்லாம் ஒரு பொண்ணே இல்லைங்க. கொய்யால, உனக்கு இருக்குடா. காலேஜ் போற அவசரத்துல இருக்கேன், இல்லனா இன்னைக்கு நீ செத்த. ஏங்க, நீங்க எவ்வளவு சாந்தமா பாந்தமா அமைதியா பொண்ணா நடந்துக்கிறீங்க. ஆனா அவ மட்டும் ஏங்க அப்படி இருக்கா? ஏங்க, உங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் போல இருக்குங்க. ஆனா அவளை பார்த்தா அப்படியே பலார்னு அரையணும் போல இருக்குங்க. எப்பா, சரி அவளை விடுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கொஞ்சம் சீக்கிரம் கேளுங்களேன். எனக்காக நீங்க எதுக்கு தீ மிதிச்சீங்க? ஐயோ, நானா? நான் எப்ப? ஏற்கனவே எங்க அப்பா சொன்னாருங்க, நான் குணமாகணும்னு நீங்க தீ மிதிச்சிருக்கீங்க. ஐயோ, அது நான் இல்லைங்க. ஏங்க, நீங்க இல்லைன்னா அது மூணாவது பொண்ணா? ஏற்கனவே 2 பேரால குழப்பம் தாங்க முடியாம சரவண குழப்பத்தில் இருக்கான். இதுல மூணாவதுனா எப்படிங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் நீங்க என் தங்கச்சி கிட்ட தான் கேட்கணும். அப்போ நிஜமாவே நீங்க எனக்காக தீ மிதிக்கலையா? சத்தியமா இல்லைங்க. எதுவா இருந்தாலும் நீங்க என் தங்கச்சி கிட்ட கேட்டுக்கோங்க. அடையாங்க, நீங்க வேற. அவளை பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு எரியுது, அரையணும் போல தோணுதுங்க. பேசவே தோண மாட்டேங்குதுங்க.